உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் தி காமன் மேன். எனக்கு பிக் பாஸ் போறேன் நான் பண்ணுங்க. அடே ரெட் கோட்டம்லாம் நிக்குதுடா. எல்லாமே வேத்து விறுவிறுத்திருக்கோம், டயர்டா ஆயிட்டே இருக்கு. அடுத்தது என்னன்னு தெரியல. கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க. காமன் மேன் மாதிரி விளையாடுங்க, சூப்பர் மேன் மாதிரி விளையாடுங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதத்துடைய முதல் வாரத்தில் வரக்கூடிய சண்டே அப்போ தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இவ்வளோ வருஷமும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் முதல் தடவையாக சீசன் 10க்கு கொஞ்சம் புதுமையாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே செப்டம்பர் முதல் வாரத்திலேயே கொண்டு வராங்களாம். இங்க ஒண்ணு நினைச்சா 10 நடக்கும். அதை பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இப்போ வரைக்கும் வரவே இல்லையே. நீ எப்படி ஆணித்தனமாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹாட் ஸ்டார்லேயே போய் பிக் பாஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். சீசன் 10 ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்போன்றத அவங்களே ரிமைண்டர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா அக்டோபர் மாசத்துல லான்ச் ஆகிட்டு இருந்த பிக் பாஸ் தமிழ் ஃபர்ஸ்ட் டைமா செப்டம்பர் மாசத்துல லான்ச் ஆகிறது மட்டும்தான் புதுசான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. பிக் பாஸ் சீசன் 10ங்கிறதுனால பல புதுசை நாங்கள் இறக்குறோம் அப்படிங்கிற பேரில் இப்போ பார்த்தீங்கன்னா தி பிக் பாஸ் காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோவையும் இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருப்பீங்க. அந்த எபிசோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோவை ஃபர்ஸ்ட் டைமாக தமிழில் தான் கண்டுபிடிச்சி புதுசாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி கேட்டால் அதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே தெலுங்குல போன வருஷமே அக்னி பரீட்சா அப்படிங்கிற மாதிரி இந்த காமன் மேன் ஷோவை அப்பவே ஓட்டிட்டாங்க. சரி, இந்த காமன் மேன் ஷோவுடைய கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வழக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் ஷோனாலே செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு 106 நாளைக்கு உருண்டு பரண்டு சண்டெல்லாம் போட்டு கடைசியில் அந்த டைட்டில் யாரா ஜெயிக்க போறா அப்படிங்கிறத நம்ம உட்காந்து ரசிச்சு பார்த்துருக்கோம்ல. இப்போ அந்த செலிபிரிட்டிஸோடு சேர்ந்து காமன் மேனும் சேர்ந்து அந்த கேமை விளையாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச ஒரு ஷோ தான் இந்த பிக் பாஸ் காமன் மேன். ஸோ அந்த காமன் மேனை செலக்ட் பண்றதுக்காக நடத்தக்கூடிய அந்த ஆடிஷன் ப்ராசஸ் தான் இந்த ஷோவே. பிக் பாஸ் உலகத்துக்குள் நுழைய இப்போ இந்த அரங்கத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த ஷோ தெலுங்குல டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஷோவுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் ஒரு 15 பேரை ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. அந்த 15 பேர்ல இருந்து ஜட்ஜஸ் வந்து ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க டைரக்டா அந்த ஒரு ஆளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க. சரி, அந்த ஒரு ஆள் மட்டும்தான் போவாங்களான்னு சொல்லி கேட்டால் அதுதான் கிடையாது. மீதி 2 பேரோ இல்லை 3 பேரோ 4 பேரோ கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மீதி ஆட்களை யார் செலக்ட் பண்ண போகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட்ஸ் யூ. எஸ், மக்களாகிய நம்ம இந்த ஷோவை உட்காந்து பார்த்துட்டு சே இந்த பையன் நல்லா பண்ணாம்ப்பா, அந்த பையன் நல்லா பண்ணாம்ப்பா, அந்த போட்டு சூப்பராக பண்ணிச்சுப்பா, ஸோ இவங்களுக்குலாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸில் எப்படி ஓட்டு போட்டு எவிக் பண்ணுவீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே ஓட்டு போட்டு உள்ள அனுப்புகிற பவரை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. உங்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் முடிவு. சரி, இப்போ நம்ம ஷோக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட ஓப்பன் பண்ண உடனே 50 கண்டஸ்டன்ட் உட்காந்துருந்தாங்க. ஸோ இவங்க அந்த 50 கண்டஸ்டன்ட் தான் ஃபில்டர் பண்ணி இந்த ஷோவையே ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்டால் அதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி பலதரப்பட்ட ஆடிஷன்ஸ் வந்து இவங்க நடத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுக்காக பிக் பாஸ் காமன் மேனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்கல்ல, அதுக்கு பல லட்சம் பேர் அனுப்பிச்சிருக்கும் போதும் அந்த பல லட்சம் பேர்லேருந்து யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்களோ அவங்கள மட்டும்தான் ஃபில்டர் பண்ணியே எடுத்திருந்தாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன். அதுக்கப்புறம் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் நடந்துச்சு. அது என்னென்ன ஆடிஷன் அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஒரு 4-5 வீடியோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலே போதும். ஐ எம் ஆல்சோ பிக் பாஸ் காமன் மேன் கண்டஸ்டன்ட், நான் அந்த ஷோக்குள்ளே போயிருந்தேன், நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் கடைசியில் எப்படி திரும்ப ரிஜெக்ட் ஆனேன் அப்படிங்கிற கதையை ஒரு வீடியோ 2 வீடியோவில் 5-6 வீடியோ போடுறாங்க. அது ஒரு வெப் சீரிஸ் மாதிரி போயிட்டுருக்கு. பட் நமக்கு அந்த வெப் சீரிஸ் பார்த்து தான் என்ன ஏதுன்னெலாம் தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நானும் வீடியோ அமைச்சிருந்தேன், பட் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியல. ஆனால் நம்ம கூட ஒருத்தர் இருந்தார் பாருங்க, ஹரின்னு சொல்லிட்டு, அவர் தூட தொக்கா அப்படின்னு சொல்லி தூக்கி அவருக்கு ஒரு கால் வந்துச்சு பிக் பாஸ்ல இருந்து. அவர் இந்த ஆடிஷன்ல என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிறத ஒரு சுருக்கமான கதையா நானே சொல்றேன், கேளுங்க. முதல் நாள் நம்ம ஹரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது, பிக் பாஸ் காமன் மேன் போட்டு. மனுஷன் என்ன சந்தோஷம்ன்றீங்க, அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்க அப்படின்னா யூ ஆர் செலக்டட் இன் டைம்.
இவர் பிக் பாஸ்க்கே செலக்டட் நினைச்சாப்ல. சரி சார் எப்போ சார் பொட்டி பிடிக்கலாம் எடுத்து வரணும் தம்பி, நாளைக்கு வீடியோ கால் இருக்கு அதை முடிங்க, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலான்னு உடனே டிப்டாப்பாக ரெடி ஆகி அடுத்த நாள் ஃபோன் கால் வந்துச்சு, உடனே அட்டன் பண்ணி செம்மையான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாப்புல. அதை பார்த்து சரி ரைட்டுப்பா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, யூ ஆர் அகைன் செலக்டட்ன்றாப்ல. ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா. அகைன் செலக்டடா எங்க வரணும், EVPக்கு வந்துருங்கன்ட்டாங்க. இவர் பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு போயிட்டாப்ல. சரி ரைட் நம்ம மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கோம், அதனால போய் பெட்ஷீட்டை விரிச்சு படுத்துற வேண்டியதான்னு சொல்லிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இவர மாதிரியே ஒரு 300 பேர் பெட்ஷீட் எடுத்து வந்துருக்காங்க. ஓ அப்ப எல்லாரும் செலக்டடா, அப்ப அடுத்து என்னன்னு சொல்லி கேட்டா குரூப் டிஸ்கஷன். நாங்கண்ணா சரி குரூப் டிஸ்கஷன்னா 15 பேரா பேசணுமா. ஆனா அந்த 15 பேருக்கு வெறும் 4 மைக்குன்னு உடனே மைக்கை எவன் புடுங்குறான் அப்படிங்கிறது தான் அங்க கேமாவே போயிருக்கு. அந்த 15 பேர்ல யாரெல்லாம் மைக்கை வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் செலக்டட் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஹரி யூ ஆர் செலக்டட் அப்படின்ட்டாங்க. இதுலயும் செலக்டடா, என்னடா எல்லாத்துலயும் செலக்ட் ஆகுறன்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் என்னன்னு சொல்லி கேட்டா 1 to 1 நேரா உட்காரு, ஒரு 3 பேர் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். எப்பேற்பட்ட கேள்வி வேணாலும் கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சர மாதிரி அடிச்சு நவுத்திட்டாப்ல. அங்க இருக்கணும் அதிர்ந்து போயிட்டான். இவரை விட்டா டைரக்டா பிக் பாஸ் டைட்டிலே வாங்கிடுவாரு. ஸோ உள்ள போற கண்டஸ்டன்ஸ்லாம் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு தம்பி நீங்க ஓவர் குவாலிஃபைடா இருக்கீங்க, அதனால நம்ம ஷோக்கு செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவரை அங்கேயோட ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. பட் அதுக்கப்புறமா செலக்ட் ஆன அந்த 50 பேரை தான் இப்போ நீங்க ஷோல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் பிக் பாஸ் த காமன் மேன் கரும்புடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கே சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். ஒருவேளை கடைசியா நடந்த ஆடிஷன்ல மட்டும் ஹரி செலக்ட் ஆயிருந்தாருன்னு வைங்க, இப்ப இருக்கிற அந்த 50 பேர் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களாம் என்ன ஆயிருப்பாங்க, வாழ்க்கையை தொலைஞ்சு சுத்தி இருக்க மாட்டாங்க. உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க, ஏன்னா நீ ஓடிடுவேன் நான் தாத்தா மாட்டுவேன். ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த 50 பேரை நீங்க ஏனத்தானு ஏதோ வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது. 4 லெவல் ஆஃப் ஆடிஷன். ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு செலக்ட் ஆனாங்க, அப்புறம் வீடியோ கால்ல செலக்ட் ஆனாங்க, அப்புறம் குரூப் டிஸ்கஷன்ல செலக்ட் ஆனாங்க, அப்புறம் 1 to 1லயும் செலக்ட் ஆயிட்டு 5வது ரவுண்டுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. அந்த 5வது ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த 50 பேர் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 50 பேரும் அவங்களுடைய வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எல்லாத்தையும் நல்லா எரிச்சு நல்ல பெரிய குழியா தோண்டி விட்டு போட்டு வந்தா மட்டும்தான் இந்த பிக் பாஸ் காமன் மேன்ல ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே சாட்சி. இந்த 50 பேர்ல யார் பிக் பாஸ் வீட்டுக்குள் போக போறாங்க? ஆனா இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோங்கிறது ஒரு ரெக்கார்டட் ஷோ தான். பிக் பாஸ் ஷோ மாதிரி நேத்து நடக்கிறத இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடையாது. ஆல்ரெடி முக்காவாசி ஷூட் முடிஞ்சிருச்சு. அதாவது எந்த அளவுக்கு ஷூட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரு பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற வரைக்கும் எடுத்து மீம் பேஜ்ல எல்லாம் போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஷூட்டை முடிச்சு வச்சுட்டு தான் இப்போ இந்த ஷோவையே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 50 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் லெட்டர் படிக்கிற ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் லெட்டரை எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு ஹார்ன் அடிச்சு விட்டாங்க. 50 பேரும் தரன்னு ஓடி போய் டாஸ்க் லெட்டரை கண்டுபிடிச்சி படிக்கிறாங்க. அதில் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பஸ் வரும். அந்த 2 பஸ் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 36 சீட்டு தான் இருக்கும். மீதி 14 பேருக்கு சீட் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு பஸ்ஸை விட்டு வெளியே வரக்கூடாது. அது மீறி பஸ்ஸை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸில் அடிச்ச உடனே 2 பஸ் வந்துச்சு. குட்டுன்னு ஓடி போய் அடிச்சு புடிச்சு கீழே 50 பேர் உருண்டுருக்காங்க. உருண்டு போறாங்க. அப்படியே பாதி பேருக்கு கால் கையில ரத்தம், அந்த அளவுக்கு வாரிட்டுலாம் உள்ள போனாங்க. அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியே காட்டுறாங்க பாருங்க, செருப்பு, மண்டையில் கிடக்கிற பேண்டு, கிளிப்பு எல்லாம் கிடக்குது. அப்போ எப்படி அடிச்சு பிடிச்சி பஸ்ல ஏறி இருப்பாங்கன்னு பாருங்க. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது கூட இந்த அளவுக்கு அடிச்சு பிடிச்சி ஏறி இருப்போமான்னு தெரியல. அது இருந்தாலும் பிக் பாஸ்குள்ள செலக்ட் ஆகணுமா இல்லையா? ஸோ அந்த ஆர்வத்தில் 50 பேரும் போய் ஏறிட்டாங்க. உள்ள ஏறின உடனே இப்படி சுற்றி பார்த்தா கேமரா இருக்குது, இது ஒரு கார் டாஸ்க் மாதிரி இருக்கு, இந்த இடத்துல ஹெவியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெட் கார்டு வாங்கியாச்சு நம்மளுக்கு ஃபேன் மீட் வைக்கிற அளவுக்கு பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடலாமேன்னு சொல்லிட்டு சரமாரியாக சண்டை. அதுவும் அதாவது சீட்டு கிடச்சிருச்சு, உட்காந்துட்டேன். அவனை போய் தள்ளிட்டு கேட்டேன், ஒத்தவே 2 சீட்டு தாண்டா, 2 பேர் உட்காந்துட்டாங்க. அவன் 3வது நான் உட்காருவேன்னு சொல்லிட்டு சண்டை. இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி கேட்டால், பிக் பாஸ் ஷோனாலே சண்டை தான். சண்டை போட்டவன் தான் கடைசியில் வரைக்கும் போவான், சண்டை போட்டவன் தான் பிக் பாஸில் சர்வே பண்ண முடியுன்றதை இதுக்கு முன்னாடி எழுதப்படாத ஒரு தீர்ப்பு மாதிரி எழுதி வச்சுட்டாங்களா. அதுக்காக 50 பேரும் சண்டை மட்டுமே போட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பஸ் அங்கேருந்து கிளம்பி நேரா பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள போயிருச்சு. அந்த ரூம்குள்ள போயிட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டாங்க. 2 லைட்டை மட்டும் போட்டு விட்டாங்க. என்னன்னா பஸ்ஸையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. காத்து ஈத்து எதுவும் கிடையாது. அப்படியே இந்த கிரில் சிக்கனை உள்ள வச்சு அப்படி கிரில் பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி 50 பேரையும் உள்ள வச்சிருக்காங்க. அதுவும் 1 மணி நேரத்தை தாண்டி போகுது. இவங்க ஸ்டார்டிங்ல டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. போக போக மூச்சு முட்டிடுச்சு. அப்படி தண்ணி தாகம். ஒரு பிள்ளைலாம் டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படி புளியுது, அப்படி தண்ணியா கொட்டுது. அந்த அளவுக்கு வச்சு சித்திரவதை பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஒருத்தன் கீழே இறங்கலையே.
இதே வந்து நார்மல் பஸ்ஸில் இருந்தால் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிக் பாஸ் பஸ்ஸுங்கிறதுனால 2 மணி நேரம்ங்க, 4 மணி நேரம் உள்ளே விடுங்க, நாங்கள் பாட்டு கடப்போன்னு சொல்லிட்டு கடந்துட்டாங்க. சரி ரைட்டு பஸ்ஸை வெளியே எடுன்னு சொல்லி அதுக்கப்புறமா பஸ்ஸை வெளியே எடுத்து அம்புட்டு பேர் இறக்கி விட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மூச்சே வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த அந்த 50 பேரும் இப்போ 5வது ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த பஸ் டாஸ்க் மூலிமா. பட் இந்த பஸ் டாஸ்க் மூலிமா யாராச்சும் எவிக்ட் ஆகினாங்களான்னு சொல்லி கேட்டால் யாருமே எவிக்ட் ஆகல. அந்த 50 பேரும் சேஃபாக தான் இருக்காங்க. இப்போ 6வது ரவுண்ட் அப்படின்னாங்க. அது என்ன ரவுண்டுன்னு சொல்லி கேட்டால் இதுக்கு முன்னாடி எந்த சீட்டுக்கு சண்டை போட்டீங்க? பஸ் சீட்டுக்கு. இப்போ உங்கள் சீட்டுக்கு சண்டை போட போறீங்க கேட்டாங்க. என்னன்னு புரியலேன்னு பார்த்தா எல்லார் கண்ணையும் மூடி விட்டாங்க. முன்னாடி சேரெல்லாம் கவுத்தி போட்டாங்க. அந்த சேருக்கு பின்னாடி ஒரு பேட்ச் நம்பர் இருக்கு. இப்போ கண்ணை திறந்து விட்டோன்னே உங்கள் சேரை நீங்களே கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும்னாங்க. இதில் என்ன இருக்குது, ஆளாளுக்கு ஒரு சேர் எடுத்து வந்து பார்த்தா அதுலேயும் 5 சேரை கம்மியாக போட்டிருக்காங்க. 45 சேர் தான் இருக்குதாமா. அதுக்கும் 50 பேரும் பஸ்ஸில் அடித்த உடனே கண்ணை கழட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு சேர் இழுத்துக்கிட்டு ஒருத்தன்லாம் ஒரு சேரை 2ஆக பிச்சு ஆளுக்கு 10 உட்காந்துட்டாங்க. ஒரு சேர் ஒருத்தருக்கு தாண்டா அப்படின்னு சொன்னால் என்ன சண்டைங்கிறீங்க? கேமரா கிட்ட வரும்போது எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு பையனும் பொண்ணு உள்ள தூங்கிட்டு இருக்கேன் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி கத்துன்னு கத்துறாங்க. அதுலேயும் கேமராமேன் கிட்ட வரும்போதெல்லாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பார்த்து தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. டே ஏன்டா பிக் பாஸ்ல தான் அப்படி பண்ணாங்கன்னா பிக் பாஸ் காமன் மேனுக்கும் அதே தானா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த கழுத்தில் வந்துட்டு ஒரு 5 பேருக்கு சேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டைலாம் போட்டு டயர்டாக நின்று இருந்தாங்க. இந்த சண்டைக்கு யார் பஞ்சாயத்து பண்ண போறான்னு சொல்லி பார்த்தா ஒரு தலைவி வர போறாங்கன்னாங்க. தலைவியா? யார் அந்த தலைவின்னு சொல்லி கேட்டால் நான் தாங்க அந்த தலைவி அப்படின்னு சொல்லிட்டு தலைவின்னு சொல்லிக்கிறாங்க நம்ம மாயா. சரி ரைட்டு, இவங்க தலைவியாக இருக்க போகிறாங்களா இந்த ஷோவுடைய தலைவலியாக இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலையன்ற மாதிரி இருந்துச்சு. கடத்தில் மாயா தான் அந்த பிரச்சனைக்கெலாம் பஞ்சாயத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சண்டை போட்டிங்க என்ன ஏது என் சொல்ல பார்த்து தெரியாதா? என் சொல்ல நான் வந்து சண்டையே போட்டது கிடையாது. திரும்பல நியாயம் நேர்மை கௌரவம் அதை நோக்கி மட்டுமே ட்ராவல் பண்ண ஒரே கண்டிஷன் தான் நான் தான். இப்போ என்னையே பஞ்சாயத்து கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 6 நம்பர் சேர் நான் பார்த்ததும் எடுத்துட்டேன். 6 நம்பர் சேர். அதுலயும் மாயா பாத்தீங்கன்னா எல்லா பவரும் என்கிட்டே இருக்குடா. எந்த முடிவு வந்தாலும் நான் தாண்டா எடுப்பேன். உன் பேச்சை கூட நீ செலக்ட் ஆகணுமா, நீ உள்ள போ, ரிஜெக்ட் ஆகுதா வெளியே போ அப்படின்னு எல்லாத்தையும் இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு 3 ஜட்ஜை உட்கார வச்சிருக்காங்க, இவங்களே எல்லா வேலையும் பார்த்துட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடத்தில் 5 பேரை கூப்பிட்டு வந்து வாங்க நீங்கள் 5 பேர் தான் எலிமினேட்டட், எல்லாத்தையும் போயிட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அவங்களும் ஏதோ 5 வருஷம் 6 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளேயே தங்கி ஏதோ ரிஜெக்ட் ஆகி வெளியே போகிற மாதிரி முன்ன பின்ன அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரில. இப்போ தான் ஒருத்தரும் மீட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல பாய் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு கட்டி பிடிச்சி அழுவி பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் இது ஃப்ராங்கு இந்த இருக்குல்ல உங்களுக்குலாம் பேட்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜ் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா இதுக்காடா 2 பேர் சேரை பிச்சுக்கிட்டு சட்டை போட்டு கிடந்தாங்க. உருண்டு புரண்டு ரத்த காயத்தோட 50 பேரும் புரண்டு கிடந்தாங்க. கடைசியில் பார்த்தா இது பிம்பிலிக்கு பிலாப்பியா, இது வந்து டாஸ்க் கிடையாதான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் காமன் மேனுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற ஆட்கள்லாம் எப்பேற்பட்ட ஆட்கள்னா ஆரம்பனார் அடிமை ஆணையிடுங்கள். ஸோ 5வது ரவுண்ட்லையும் யார் ரிஜெக்ட் ஆகல, 6வது ரவுண்ட்லையும் யார் ரிஜெக்ட் ஆகல. அந்த 50 அப்படியே பத்திரமா இருக்குது. இப்போ தான் ஜட்ஜஸ் உடைய என்ட்ரி. மொத்தமாக 3 ஜட்ஜஸ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரொமோலையே பார்த்துருப்பீங்க. ஒன்று ராஜு, இன்னொன்று ஓவியா, 3வது ஆரி. இவங்க 3 பேரும் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி வந்து கொடுத்தாங்க. அண்டு ஆரி ராஜு கூட நார்மலாக வந்துட்டாங்க. ஆனால் ஓவியா நான் டான்ஸ் ஆடாமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அண்ட் மோஸ்ட்லி பிக் பாஸ் தமிழ் சீசன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது 2 சீசன் தான். ஒன்று சீசன் 3, இன்னொன்று சீசன் 4. சீசன் 3 வந்து நம்ம சாண்டி மாஸ்டர், கவின் அவங்கெல்லாம் பயங்கரமான அலப்பறைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. தி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆச்சு. அதே சீசன் 4 அப்படின்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறதே ஆரி தான். அந்த சீசன் முழுக்க அவர் வந்து பயங்கர சீரியஸாக தான் இருப்பாப்புல. அண்ட் ஆரினாலே ரொம்ப சீரியஸான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்லையா? அதை நானே உடைக்கணும். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நான் சீரியஸான ஆள்லாம் கிடையாது, நான் ஜாலியான ஆளுங்கிறத இங்கேயே உடைச்சிட்டு போகணுன்றதுக்காக மாயா கூட சேர்ந்து ஓப்பனிங்ல பயங்கரமான டான்ஸ் எல்லாம் போட்டு போனாப்ல. அண்ட் மற்ற 2 ஜட்ஜஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராஜுனாலே ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை அங்கங்கே அந்த மனுஷன் வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தாப்புல. இன்னொரு பக்கம் ஓவியா பெருசாக என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி சீக்கிரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்புறம் மறுபடியும் சிரிப்பாங்கன்ற மாதிரி சிரிப்புலேயே ஓட்டுறாங்க. ஸோ கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி, ஹோஸ்டோட என்ட்ரி, ஜட்ஜஸோட என்ட்ரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்போ பார்த்தீங்கன்னா 7வது ரவுண்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த 7வது ரவுண்ட் ரொம்ப முக்கியமான ரவுண்ட். ஏன்னா இந்த ரவுண்டில் தான் யாரெல்லாம் செலக்ட் ஆக போகிறா, யாரெல்லாம் ஹோல்ட் ஆக போகிறா, யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆக போகிறா அப்படிங்கிறது தெரிய போகுது. மொத்தமாக 3 பேட்சஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க செலக்ட் ஆனாங்கன்னா க்ரீன் கலரை கொடுப்பாங்க, ரிஜெக்ட் ஆனால் ரெட் கலர் கொடுப்பாங்க, ஹோல்ட் அப்படின்னா எல்லோ கலரை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக யார் வந்தா அப்படின்னா
எஸ் தடீஸ்வரன் அப்படின்ற இந்த கண்டஸ்டன்ட் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்தாப்புல வந்து பயங்கரமாக பேசினாப்புல. ஆனால் அவர் பேசின பேச்செல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிக் பாஸுக்காக ஆசைப்பட்டு பேசுகிறேங்கிற பேரில் பேசி கடைசியில் சொந்த வாழ்க்கையவே தொலைச்சிருவாரோன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு பிள்ளையோட கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றுட்டாப்புல. இப்போ அந்த பொண்ணு வந்து மறுபடியும் 2வது பிள்ளைக்காக கன்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாப்புல. பரவாயில்ல, நல்ல சந்தோஷமான குடும்பமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கட்டா என்னங்க பண்றது, கிடைச்சதை வச்சு வாழ வேண்டியதா அப்படிங்கிறாரு. எனது கிடைச்சதை வச்சு வாழ்றதா? அப்போ வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சந்தோஷமா சொல்ல மாட்டேனே, இவ்வளவு சோகமா சொல்லும் போதே தெரியலையா இது அரேஞ்ச் மேரேஜ் ட்ராப்ல. இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாம பேசுறியா, என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. இந்நேரத்துக்கு டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை விளக்கமாறு பிஞ்சிச்சோ என்னவோ ஒன்னும் புரியலேன்ற மாதிரியே இருந்துச்சு. லவ் மேரேஜா அரேஞ்ச்? லவ் மேரேஜ்னா நான் எவ்வளவு சோகமா சொல்றேன், சிரிச்சுட்டே சொல்லிருப்பேன். லவ் மேரேஜ் இல்ல. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷோவெல்லாம் கிரியேட் பண்ணி ஆடிஷன்லாம் வச்சு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆடியன்ஸா நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்கெல்லாம் இந்த ஷோக்குள்ள போனாங்கன்னா ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க, ஸோ ஆக்கப்பூர்வமா பேசுவாங்க, கொஞ்சம் மெச்சூர்டாச்சு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்ப்போம் இல்லையா. இது மூணுமே அவர்கிட்ட இல்லாத மாதிரி தான் எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஃபுல்லா இம்மெச்சூரா தான் பேசினாப்ல. அதாவது வேலை செய்யற அம்புட்டு பேருமே அடிமைகளா தான் இருக்காங்க. ஒருத்தர் கீழே வேலை செய்யற அம்புட்டு பேருமே அடிமை தான். ஏன் நீங்களே அடிமை தான் இருப்பீங்க போல இருக்கு ஆரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரியை பார்த்தலாம் அடிமையான்னு சொல்லி கேட்கிறாப்ல. ஆரி வந்து எடுத்து சொல்றாப்ல, தம்பி அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கவங்க ஃபுல்லா அடிமைன்னு நினைக்கிறியா, ஒருத்தர் கீழே வேலை பார்த்தாலே அடிமையா, அப்போ உன் மாட்டை நீ எப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாப்ல. எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் யோசிச்சாப்ல. சரி, யோசிச்சதுக்கப்புறம் சரி மனசு மாதிரி இல்லை சார் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லுவார். அடிமைதான் அப்படின்றாப்ல. மறுபடியும் முதல்ல இருந்தா சரி ரைட்டு. அதாவது அவருக்கும் சொந்த அறிவு இல்லை, எடுத்து சொன்னதுக்கப்புறம் அது புரிஞ்சுக்கிற அளவுக்கான மெச்சூரிட்டியும் அவர்கிட்ட இல்லை. ஸோ கன்ஃபார்மாக இவர் வந்து மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ரெட் கார்டை வச்சுட்டு ரெடியாக இருந்தேன். கடத்தில் வெஞ்சு போனாங்க, போயிட்டு யூ ஆர் செலக்டட் அப்படின்ட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதில் வேற நம்ம ஓவியா மேடம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பேசுறீங்க அப்படின்னாங்க. அதாவது நல்லா பேசுகிறாப்புல, கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாப்புல, கூச்சம் இல்லாமல் பேசுகிறாப்புல அப்படிங்கிறதெல்லாம் மீறி அதில் என்னென்னலாம் பேசுகிறாப்புல அப்படிங்கிறது இருக்குல்ல. கொரோனா பேட்ச் நான் காப்பி அடிச்சுலாம் எக்ஸாம் எழுதுனேன்றாப்புல. ஹெச்ஓடியால் என் வாழ்க்கையே போயிடுச்சுங்கிறாப்புல. இப்படி லூஸ் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லை இல்லாமல் பயங்கரமாக போயிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது சத்தியமாக நமக்கு புரியவே இல்லை. பட் இது மூலிமா நான் ஒரு புரிதலுக்கு வந்துட்டேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஷோவாக ஒரு ஆடியன்ஸாக அந்த ஷோவை பார்க்குறோம் அப்படின்னா, சரி இவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னா இவங்க தான் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிடணும். இவங்க செலக்ட் ஆகிற மாதிரி தெரியுது, இவங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகி இந்த ஷோ பார்த்தோம்னா அற்புதமாக இருக்கும். இதில் வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கும்ல. அந்த மாதிரி நம்மளுடைய தடீஸ்வரனுக்கு இருந்த டேலண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பலதரப்பட்ட டேலண்ட்டை உள்ளுக்குள்ளேயே வச்சு புதைச்சிருக்கிறதுனால இந்த மனுஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக தான் பேசினாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த பிள்ளை பேசுறதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன், சரி ரைட் இந்த மாதிரிலாம் பேசினா கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம தடீஸ்வரன் மாதிரி ஏதாச்சும் லூஸ் ஸ்டாக் விட்டா மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு வேறன்னு கேட்டுருந்தாங்க. அந்த புள்ளி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே புரிஞ்சுக்கிச்சு, இவங்க வேற ஏதோ எதிர்பார்க்குறாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லைங்க ஃப்ளோவில் கெட்ட வார்த்தைலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு. இருந்தாலும் இல்லைம்மா எங்கள் ஷோக்கு செட் ஆகிற பொண்ணு மாதிரி தெரியல, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. Not this time. I hope you will take this and respect this. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. அண்ட் இந்த 2 பேரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் 48 பேர் இருக்காங்க. இந்த 48 பேருக்கும் ஆடிஷன் வச்சு அந்த 48 பேரில் எத்தனை பேர் செலக்ட் ஆக போகிறாங்கன்றது தெரியல. அந்த செலக்ட் ஆகிற கண்டஸ்டன்ஸ்க்கு எப்பேற்பட்ட டாஸ்க் எல்லாம் கொடுக்க போகிறாங்க, அதுலேருந்து யாரெல்லாம் ஃபில்டர் பண்ணி யாரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் செலக்ட் பண்ண நாள்லேருந்து நம்ம யாருக்கெல்லாம் ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சிருச்சுல. ஸோ இதுதான் தி பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ. யாரெல்லாம் இந்த ஷோவை ஃபாலோ பண்ணுறீங்க, யாரெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணல, பார்த்தவங்களுக்கு இந்த ஷோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா என்ன ஏது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட்டிங் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை அண்ட் டேக் கேர்.